ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெய்லி காலையில் விரும்பி சாப்பிட்ற இட்லி நம்ம நாட்டு உணவு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுதான் இல்லை. இட்லி நம்ம நாட்டு உணவே இல்லை. அந்த உணவு எங்கேருந்து வந்துச்சு, அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்தோனேஷியா அப்புறம் அரபு நாட்டில் இருந்து ஒரு உணவுலேருந்து தான் உருவாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்தோனேஷியாவில் இருந்த தமிழ் அரசர்கள் வந்து அந்த உணவை வந்து தமிழகத்துக்கு கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தோனேஷியாவில் ஒரு உணவுப் பொருளை வந்து கெட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கெட்லி எப்படி இருக்கும்னா, நுறுக்கிய அரிசி, புளிக்க வைக்கப்பட்ட உளுந்து, இதை ரெண்டையும் ஆவியை வேக வச்சு அதை தான் அவங்க சாப்பிட்ருக்காங்க. தமிழகத்துக்கு வந்த பிறகு தான் இது இட்லியாக மாறினதாகவும் சொல்கிறாங்க. 10ஆம் நூற்றாண்டில் வந்து அரபு பயணியர் இந்தியாவுக்கு வருகை தந்தபோது அவங்க உணவாக வந்து புளித்த மாவு அடிப்படையிலான உணவு தான் அவங்க வந்து சாப்பிட்ருக்காங்க. அவங்க கொண்டு வந்தது தான் தமிழர்கள் இன்று ஏற்று இட்லி அப்படின்னு சொல்லி உருவாக்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இட்லி எப்படி பண்ணாங்க அப்படின்னா, சாதாரணமான சாதம் ப்ளஸ் புளிக்க வைத்த உளுந்து, இது மட்டும்தான். அப்புறமா தான் சமையல் புத்தகத்தில் வந்து 13ஆவது நூற்றாண்டில் வந்து இட்லியோட ரெசிபி, அதாவது எப்படி செய்யணும் அப்படின்ற மெத்தட் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா தான் இப்போ இருக்கிற நம்ம ஜென்ரேஷனில் வந்து இட்லி வந்து கொஞ்சம் சாஃப்டாக மிருதுவாக, இது வந்து 17ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா தான் வந்துச்சு. இப்போ நான் சொன்ன தகவல் வந்து உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு அப்படின்னா, இதை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இது போன்ற தகவல்களை தொடர்ந்து நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.